ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான பர்சனாலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். சின்ன குழு கொடுக்க, கண்டுபிடிங்க பார்ப்போம். இவர் வந்து முகமது அலியோட தீவிர ரசிகர், பல்வேறு சர்ச்சைகளுக்கு பேர் போனவர். லயன்கிற செல்ல பேர் இவருக்கு உண்டு. யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதா? அவர் தான் த லயன், மைக் டைசன். அவரை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். இவர் வந்து 1980 முகமது அலிக்கும் லேரி கோம்ஸுக்கும் ஒரு காம்படிஷன் நடக்குது. அப்போ முகமது அலி தோத்ததே இல்லை. ஸோ அப்போ அந்த டைமில் அவருக்கு உடம்பு சரியில்லை. அவரை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி இந்த போட்டியில் பங்கேற்ப வைப்பாங்க. அதில் முகமது அலி ஒரு பஞ்ச் கூட வைக்காமல் பரிதாபமாக தோற்று போயிடுவார். ஏன்னா அவருக்கு நல்ல சுகம் கிடையாது. ஸோ இதை பார்த்து அந்த சிறுவனுக்கு வந்து மிகுந்த மனவேதனை, வலி. நேராக முகமது அலிகிட்டே போய் உங்களை தோற்கடித்த அந்த லேரி கேம்ஸை ஒரு நாள் நான் தோற்கடிப்பேன் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக சொன்னாப்புல முகமது அலி சிரிச்சுக்கிட்டே, தம்பி உன் பேர் என்னப்பான்னு கேட்கும்போது அப்போ சொன்னாப்புல மைக் டைசன். ஸோ 1988 லேரி கோம்ஸுக்கும் மைக் டைசனுக்கும் சண்டை நடக்குது. அதில் வந்து மைக் டைசன் நாக் அவுட்டில் லேரி கோம்ஸை ஈஸியாக தோற்கடிச்சிருந்தாரு. ஸோ அப்போ வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் 1986 மிட் ஸ்க்ரீனுக்கும் மைக் டைசனுக்கும் காம்படிஷன் நடக்குது. மிட் ஸ்க்ரீன் யாருன்னா அந்த ஏரியாவில் பெரிய ரவுடி கும்பலோட தலைவரும் கூட. ஸோ அவர் வந்து மைக் டைசன்கிட்ட தோற்று போயிருந்தாரு. அவரால் அந்த வலியை தாங்கிக்கிட முடியல, அந்த தோல்வியை ஒப்புக்கூட முடியல. ஸோ என்ன பண்ணாரு, மைக் டைசனை பழி வாங்கியே தீரணும்னு சொல்லி மைக் டைசன் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரை பின்தொடர்ந்து ரவுடி கும்பலோட வந்து அவர் அட்டாக் பண்ணுறது. இதில் மைக் டைசனோட கை உடைஞ்சுது. எதனால கண்டுபிடிக்க முடியுதா? ஆமாம், அவர் மிட் ஸ்க்ரீனை பஞ்ச் பண்ணி அவரோட கை உடைஞ்சிருச்சு. மிட் ஸ்க்ரீனுக்கு அந்த முகமே செதஞ்சு போயிடுச்சு. கண்ணு, மூக்கு, அந்த ஃபேஸே கம்ப்ளீட்டாக டீஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பஞ்சு விழுந்திருக்கு. ஸோ இவ்வளவு நடந்த பிறகு தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தீங்களா, அவருக்கு ரொம்ப கஷ்டங்கள்லாம் நிறைஞ்சிருச்சு. பாலியல் புகார், கற்பழிப்பு புகார், அதுக்கப்புறம் பேங்க்ரப்சி, இதில் சிறை தண்டனை அனுபவிச்சார். ஆனால் சிறையில் இருந்துக்கிட்டே தன்னோட ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அது பெரிய ஆச்சரியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 58 காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி 50 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காரு. அதில் 47 மேட்சஸ் வந்து நாக் அவுட்லேயே வின் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையிலே லயன் தான். லயன் இஸ் ஆல்வேஸ் எ லைன். ஸோ லாஸ்ட்டு 2024 ஜாக் பாலுக்கும் இவருக்கும் காம்படிஷன் நடத்துது. கடுமையாக போராடி இவருக்கு 50+ இயர்ஸ், ஒரு ஜாக் பாலோட 25 இயர்ஸ் சீனியர்ஸ். ஸோ கடுமையாக போராடி கடைசியில் தோற்றுருவார். ஸோ தோத்தாலும் லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன். ஓகே, ஸோ இந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடிஷ்னலாக லைகர் மூவியும் இந்தியாவில் நடிச்சு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ.